ஒரு நிமிஷம் இரு. எப்படி இவ்வளோ ஃபினான்ஷியலாக பிளான்டாக இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் நல்லா பேசுகிற, கோர்ஸ் ஏதாவது போனியா என்ன? கோர்ஸ்லாம் ஒன்றும் போல. உனக்கு ஞாபகம் இருக்கா, போன வருஷம் ஆகஸ்ட் 26 அன்னைக்கு கான்க்ளேவ்னு ஒன்று நடந்தது. கரெக்ட், M2Wோட ஒரு கான்க்ளேவ் நடந்தது. பட் நான் அதை அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்? லிமிட்டட் சீட்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன். ஸோ என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதை நான் அட்டன் பண்ணதுனால தான் இவ்வளோ கிளியராக நான் இருக்கேன். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நானும் வந்திருந்துருக்கணும். சரி, நல்ல டைமில் தான் வந்திருக்க. ஏன்? ஆமாம், இப்போ M2W 2.0 வரப்போகுது. போன வாட்டி மிஸ் பண்ண மாதிரி இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாத. உடனே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணு. கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. உன் கோலை எப்படி அடையிறது, இன்னும் வெற்றியை எப்படி தேடுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி செய்யறது, ஸோ இதை பற்றி தான் இந்த கான்க்ளேவ்ல சொல்ல போகிறாங்க. அப்போ நியூ கமர்ஸ்க்கு இது ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நீ சொல்கிற இல்லையா? கண்டிப்பாக, மெயினான விஷயமே அதுதான். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நான் அட்டன் பண்ணுறேன். அது கண்டிப்பாக இப்போவே போய் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஸோ நீங்களும் மறக்காமல் கான்க்ளேவ் 2.0 ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. நீயும் தான். போன வருஷம் நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. கன்ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் முடிய போகுது, செப்டம்பர் வரப்போகுது. ஆகஸ்ட் எண்டில் ஒரு டேட்டா பாயிண்ட் வருது. நிறைய டேட்டா பாயிண்ட் வரும் இனிமே. ஆனால் இந்த டேட்டா பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னா, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்ற டேட்டா பாயிண்ட். ஜிடிபி க்ரோத் முதல் காலாண்டில் 6.7% தான் இருந்திருக்கு. கடந்த 5 காலாண்டுகளில் மிக குறைந்த வளர்ச்சி இந்த காலாண்டில் தான் இருக்குன்றது முக்கியமான புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரம் ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, ப்ரைவேட் கன்சம்ஷன் நல்லா இருந்தனால தான் இதுவே கிடைச்சிருக்கு. ஸோ இதை விட க்ரோத் ஸ்லோவாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபரன்ஸ் நம்ம இதில் பண்ண முடியுது. கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதத்தில் வந்த டேட்டா, போன வருஷம் ஃபஸ்ட்டு காலாண்டில் இருந்த வளர்ச்சி அதிகமாக இருந்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த லாஜிக் படி பார்த்தாக்கா, அப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் நமக்கு இன்னும் அட்வான்டேஜஸ் க்ரோத் இருக்கணும். அதாவது லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பெஸ்ட்டு க்ரோத், அப்புறம் ஸ்லோவாக க்ரோத் டேப்பர் ஆன மாதிரி தான் இருந்தது. இந்த வருஷம் அந்த பழைய வருஷத்தினுடைய பேஸ் க்ரோத் எஃபெக்ட்னால ரிவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இதெல்லாம் வரப்போதாங்கிறது தெரியாது. நம்ம இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்றத அவங்க முன்னாடி வைக்கிறோம், அவ்வளோதான். இதில் எதுவும் சர்டன் கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பட் இந்த குவார்ட்டருக்கு க்ரோத் ஸ்லோவாக இருக்குது. செப்டம்பர் குவார்ட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை இன்வெஸ்டர்ஸ்க்கு நேச்சுரலாக வரணும். ஏன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் ட்ரேடிங் நடக்குது இல்லையா, அந்த ட்ரேடிங்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு வருஷமும் செப்டம்பர் மந்தில் ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன் இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த ட்ரேடிங் பேட்டர்ன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் 10 இயர்ஸில் நிஃப்டி செப்டம்பர் மாதத்தில் 6 வருஷம் நெகட்டிவ் ஆயிருக்கு. நிஃப்டியை விட மோசமாக 2 ஸ்பேஸ் இருந்திருக்குனாக்கா PSU அண்ட் மெட்டல் செப்டம்பர் மாதத்தில் 7 வருஷம் கீழே போயிருக்கு. 10 வருஷத்தில் 7 வருஷம் செப்டம்பர் நெகட்டிவ். சரி, மிட் கேப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 5 வருஷம் நெகட்டிவ். செப்டம்பர் மாதத்தில் ஸ்மால் கேப் 6 வருஷம் மேலே போயிருக்கு. ஸோ ஸ்மால் கேப் செப்டம்பரில் யூஸ்வலாக நல்ல பர்ஃபார்மராக இருந்திருக்கு. இதுதான் வரலாறு. ஸோ செப்டம்பர் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு வரலாறை போய் தேடினாக்கா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு தெளிவாக தெரியுது. பட் இந்த செப்டம்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாதம். ஏன் தெரியுமா? யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறான்றது கிட்டத்தட்ட மார்க்கெட் தீர்மானித்து விட்ட ஒரு விஷயம். எவ்வளோ குறைக்க போகிறாங்கன்றது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கேள்வியே. ஆனால் இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். செப்டம்பரில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறான்னு தான் குளோபல் மார்க்கெட் கடந்த 2 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கு, இறங்க மறுக்கிறது. யாருமே ஷேர்ஸை விற்க ரெடியாக இல்லை. என்ன ரீசன்னா, செப்டம்பரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையல, அதுக்கப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பை மையப்படுத்தி ஸ்டாக் மார்க்கெட் ஏற்கனவே ஒரு டைரக்ஷனில் போயிருச்சுங்கிறது பேசிக் பாயிண்ட். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தில்
இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க். அடுத்தது, இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ குறையுன்ற கேள்வி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஎஸ் குறைக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். யூஎஸ் குறைஞ்ச அப்புறம் தான் நாம் ஒரு முடிவே எடுப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு ரிடக்ஷனுக்கே ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ணோம். இந்தியாவில் வட்டி விகித குறைப்பை முடிவு செய்வது தனிநபர் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம இந்த சமூகத்தில் தமிழ் பேசக்கூடியவங்க உணரணும். ஏன்னாக்கா நம்ம மண்டையில் என்ன ஏற்றப்பட்டிருக்குன்னா, ஏதோ ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் விருப்பம் போல நடக்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட குறைக்க முடியும்னு. ஆக்சுவலாக இது உண்மையே இல்லை. உண்மைக்கு முழுதும் புறம்பான ஒரு அப்பட்டமான பொய். ஆனால் இந்த பொய்யை கோடிக்கணக்கான மக்கள் நம்பி இருக்காங்கன்றதான் இதில் வருத்தத்தக்க விஷயம். ஓகே, எப்படி தான் இது டிசைட் ஆகுதுங்கிறத ஒரு குயிக்காக பேசுவோம். MPC அப்படின்னு ஒன்று இருக்குது, மானிட்டரி பாலிசி கமிட்டி. இதில் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருப்பாங்க, அரசியல்வாதிங்க இருக்க மாட்டாங்க. அதே போல கட்சி சார்புள்ளவர்கள் யாரும் கிடையாது. அவங்கெல்லாம் மதிக்கத்தக்க இண்டிவிஜுவல்ஸ், தனிநபர்கள், அவங்களா சுயமா தைரியமாக பேசக்கூடியவர்கள். இப்போ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் என்ன சொல்லிக்கிட்டு வந்தாங்கன்றதை முதல்ல கொஞ்சம் பேசுவோம், புரிஞ்சுக்குவோம். ஏற்கனவே இந்தியாவில் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் MPCயில் இருக்கக்கூடிய 2 நபர்களுடைய வாதம். ஆனால் மெஜாரிட்டி கிடைக்கல அந்த வியூக்கு. மற்றவங்க இல்லை தள்ளி போடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் வட்டி விகிதத்தை குறைக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க வாதத்தையும் வச்சுருக்காங்க. ஏன் குறைக்கணும்னு, தள்ளி போனாக்கா பொருளாதார வளர்ச்சிக்கு அது பாதிப்பை தரும், அதனால சீக்கிரம் குறைச்சிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க பணவீக்கத்தை பார்த்துட்டு குறைப்போம், மக்களை மறுபடியும் இது பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குமே பொது நலன் என்பது தான் முக்கிய குறிக்கோள். ஆனால் இந்த பொது நலனை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுல 2 தரப்பு வாதங்கள் இருக்கு. இந்த வாதங்கள் இறுதியில் ஒரு போலா போட்டு 5 பேர்ல யார் அதிக எண்ணிக்கை வாக்குகளை பெறுகிறார்களோ அந்த அணியின் கருத்து மேலோங்கும். இப்போ இன்னை வரைக்கும் மேலோங்கிய கருத்து என்னன்னா, இப்போதைக்கு வட்டி விகிதத்தை குறைக்க வேணாங்கிறது. ஆனா 2 பேர் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறைக்கணும்னு சொன்ன 2 பேர் இப்போ MPCயில் அவங்க டேர்மை முடிச்சுட்டு வெளியே போறாங்க. இவங்களுக்கு பதிலாக 2 பேர் வரலாம், அல்லது அவங்களே மீண்டும் நியமிக்கப்படலாம். அது இன்னும் முடிவாகவில்லை. பட் இந்த MPC எடுக்கக்கூடிய முடிவு தான் வட்டி விகிதத்தை குறைக்கும் அல்லது கூட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இதன் பரிந்துரையின் அடிப்படையில் தான் நடந்து கொள்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவர்மெண்டினுடைய ஆட்சி காலம் 2014க்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி கவர்னர் தான் முடிவை எடுத்தார். உதாரணத்துக்கு ரகுராம் ராஜன் அவரே தான் முடிவு பண்ணாரு. அவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அவங்களே தான் முடிவு பண்ணாங்க. அப்போ ஒரு தனிநபர் அந்த முடிவு எடுக்கும் போது ஈஸியா அவங்களால ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ அல்லது ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோ அல்லது பேங்கிங் செக்ரட்டரியோ சொல்ற கருத்தையோ பரிந்துரையோ ஏத்துக்கிட்டு ஓகே உங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு அகாமடேட் பண்ண முடியும். இப்போ கவர்னருக்கு அந்த பவர் கிடையாது. MPC என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் அவர் நடக்க வேண்டும். அதை மீறி அவரால் எதுவும் செய்ய முடியாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பொருளாதார விஷயங்களை பற்றி பேசும்போது நேர்மை இருக்க வேண்டும். அந்த நேர்மை இருந்தால் தான் நம்மளுடைய புரிதலில் ஒரு மதிப்பு இருக்கும். அந்த புரிதலின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவும் ஒரு கரெக்ட்னஸும் இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல முக்கியமாக ஃப்ளாக் பண்ண விரும்புகிறேன். புது MPC வரப்போகுது, அவங்க சொல்கிறத பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுதுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ க்ரோத் ஸ்லோடவுன் ஆயிருக்கு. க்ரோத் ஸ்லோடவுன் ஆனதுனால ஒரு மறைமுக பயன் என்னன்னாக்கா இன்ஃப்ளேஷன் அதிகரிக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நம்பலாம். பருவமழை சரியாக பொழிந்திருக்கிறது. ஸோ உணவு உற்பத்தி இந்த வாட்டியும் பெருகும் என்று நம்பலாம். அன்லெஸ் அந்த ஹார்வெஸ்ட் டைமில் மறுபடியும் அன்சீசனல் ரெயின் கெடுக்கக்கூடாது. பட் இந்த காலகட்டத்தில் எல்லா அணைகள்லையும் நீர் இருக்கிறது. விவசாயத்துக்கு தேவையான நீர் தேவைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. விவசாய உற்பத்தி நல்லா இருக்கும்னு நம்ப முடியும். ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருந்த ஆண்டின் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தனால பேஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து மறுபடியும் உயருமாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் பொருளாதார வளர்ச்சி வேகம் பிடிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு தேவையான எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சாதான்
ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய இன்றைய மதிப்பை நம்ம நியாயப்படுத்த முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஸ்டாக் மார்க்கெட் மதிப்பீட்டை நியாயப்படுத்துவதுதான் பங்குச்சந்தையின் மிகப்பெரிய சங்கடம், மிகப்பெரிய ப்ராப்ளம். மார்க்கெட்டுக்கு என்னன்னா இன்னைக்கு வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்றது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குறைந்த எக்கனாமிக் growth ரேட்டுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு சிக்கல் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த சிக்கலை சந்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இதை போட்டு தானே ஆகணும், நான் எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவசரப்படுறவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் அவங்களால அதை ரொம்ப நாளைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் எது வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்றது என்னால் தெளிவாக சொல்ல தெரியல, என்னால் சொல்ல முடியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த அவசர புத்தி உள்ள முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய கருத்தை சந்தையில் ஓங்கச் செய்கிறார்கள், எப்போ சந்தை ஒரு சேனர் பொசிஷனுக்கு வரும், எப்போ சந்தையின் சிந்தனைகள் இன்னும் மிதமாகவும் சரியாகவும் அமையும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதுக்கு செப்டம்பர் ஒரு நல்ல காலகட்டம் என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இந்த செப்டம்பர் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நம்ம போரிங் ஸ்டாக்ஸினுடைய ரிவ்யூவும் வரப்போகுது. ஸோ அந்த ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் செப்டம்பரில் நாம் நம்முடைய M2W கான்க்ளேவை நடத்த போகிறோம். அந்த கான்க்ளேவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர்வம் உள்ளவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மிக குறைவான இருக்கைகள் தான் இருக்குது. நேரில் சந்திப்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ முடிந்தவர்கள் வரலாம், சந்திப்போம், இன்னும் நிறைய பேசுவோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.